தேசத்தையே உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன். யோசுவா, உன் கையில தேசத்தையே ஒப்பு கொடுத்துட்டேன். சரி, அடுத்தது யுத்தம் பண்ணு. என்ன ஆண்டவரே, ஒப்பு கொடுத்தேன்னு சொன்ன ஆண்டவர் அப்படியே லட்டத்துக்கு கொடுத்த மாதிரி கொடுத்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். தோத்திரம். இப்ப என்ன செய், சண்டை போடுங்கிறீர. எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் போராடி தான் பெற்றுக்கொள்ளணும். இது தேவன் நமக்கு நியமித்த பாதை. சிலருக்கு இங்கதான் இடிக்கு. எல்லாத்துக்கும் என்னது இருக்கு, போராட்டமா இருக்கு. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் போராடித்தானா பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. எதுவுமே லகுவா அப்படின்னா நீங்க சரியான பாதையில் இருக்கீங்க. நீ கடந்த காலத்தில் பெற்றுக்கொண்டதெல்லாம் எப்படி பெற்றுக்கொண்டேன்னு கேட்டார். கிருபையா தந்தீர், ஓகே உண்மைதான். ஆனா அதற்காக நீ என்ன செய்தன்னு கேட்டார். கரையம் செலுத்தினியா? எஸ். எந்த ஒரு நன்மையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள என்ன செய்தேன், நான் கரையம் செலுத்த வேண்டியதா இருந்துச்சு, போராட வேண்டியதா இருந்தது. அப்படிதானே? இதே பாதையை ஜனங்களுக்கு கற்றுக்கொடு. நீ எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட, நீ எப்படி மேல வந்த, நீ எப்படி உயர்த்தப்பட்ட, எப்படி நன்மைகளை பெற்றுக்கொண்ட, எளிதாக பெற்றுக்கொண்டியா? போராடினால ஏன் போராடிதான் பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு ஆப்ஷனை ஏன் கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்பதான் அதனுடைய வேல்யூ நமக்கு என்ன செய்யும், புரியுதா உங்களுக்கு? நீங்க ஒருத்தன் கையில 1 கோடி ரூபாய் கொடுத்து செலவு பண்ணுனா அவனுக்கு பண அருமை தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. அவனுக்கு பண அருமை தெரியாதுங்க. அதே நேரத்தில் அவனை ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம் வேலை பார்த்து 1000 ரூபாய்க்காக காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும்